இன்றைக்கி நம்ம கார்ட்டூன் நேரத்தில் பார்க்க போகிறது சில்லிங் இன் அனதர் வேர்ல்டு அனிமியோட சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளாக வீடியோ போடாததுக்கு மன்னிச்சு, இனிமேல் கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க வளவலம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சில்லிங் இன் அனதர் வேர்ல்ட் வித் லெவல் 2 சூப்பர் சீட்ஸ் அனிமியோட சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹாய் கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு சோல்ஜரும் டார்க் ஆர்மி நம்மளை சீக்கிரமே நெருங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்மளை காப்பாற்ற வேண்டிய ஹீரோ எங்கே போனா அப்படின்னு நம்ம ராஜா கேட்க, அவர் திரும்பவும் ஒரு ரூமில் போய் சாத்திக்கிட்டாரு. அவனை சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு நம்ம ராஜாவே கடுப்பாகிறாரு. அப்போ அங்கே இருக்க ஒருத்தரும் நம்ம நாட்டில் மேஜிக் யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் கொண்டாந்து பியூரிஃபிகேஷன் மேஜிக்கை போட்டே ஆகணும். நம்ம அந்த ஹீரோவே நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. நார்த் சைடில் இருக்க வாழையும் உடச்சிட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது. நம்ம ராஜாவும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பதட்டத்தில் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம டார்க் ஒன்று தான் காட்டுறாங்க. இப்போ என்ன நிலவரம்னு நம்ம டார்க் ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, அவங்க பியூரிஃபிகேஷன் மேஜிக்கை போட போகிறாங்க. லூமினஸ் நம்மளோட ஆளுங்கள்லாம் இங்கே வர சொல்லிடு அப்படின்னு சொல்கிறான். நம்ம சோல்ஜரை யாரையுமே நம்ம இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரத்தில் இங்கே பார்த்தா நம்ம ராஜா எல்லோரும் சேர்ந்து பியூரிஃபிகேஷன் மேஜிக்கை போட்டுடுறாங்க. அங்கேருந்து சீன் கட்டாகி நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வரான். வந்ததோட நம்ம ஃபென்ரியஸும், நீங்கள் வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை குளிக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுறீங்களா அப்படின்னு அவன் ரொம்ப கவனிக்க, நம்ம ஹீரோவும் எனக்கு இப்போ லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது, நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல, சரி வாங்க நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன்னு அவளும் போகிறா. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் போயிட்டு வந்தீங்களே அந்த விஷயம் என்னாச்சு, கடையில் எதுவும் பார்த்தீங்களா, பிஸ்னஸ் விஷயமா என்னாச்சு அப்படின்னு கேட்க, இந்த ஊரில் ரொம்பவே நிறைய கடையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு நம்ம பொருளை யார் ரொம்பவே காசு கொடுத்து வாங்குவா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போனா நான் என்னோடய பங்குக்கு காய்கறியெல்லாம் நல்லா அறுவடை பண்ணி நான் விற்று தரேன். நான் கூட குதிரைகளை வளர்த்து அதுலேருந்து குதிரை வண்டிகளெல்லாம் வாடகைக்கு விட்டு காசு சம்பாதிக்கலான் இருக்கேன். அவளுக்கு கோட்டையில் நிறைய குதிரை வளர்த்த அனுபவம்லாம் இருக்குது, அதனால் அவளுக்கு இது பிரச்சனை இல்லை. இதை கேட்ட நம்ம ஹீரோவும், அப்போனா வீட்டுக்கு பின்னாடி இருக்க இடத்த நீயே யூஸ் பண்ணிக்க, கவலைப்படாதீங்க, இந்த வீட்டோட செலவை குறைக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதே நேரத்தில் எங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, நாங்கள் 2 பேரும் உதவாக்காரங்களாக இருக்கோமே அப்படின்னு 2 பேருமே சொங்கி போயிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு மந்தை இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்க வேண்டியது லீடரோட ஒய்ஃபும் தான், அதனால் நான் உங்களை பார்த்துக்கிறேன். என்னது மந்தையா? அவள் என்ன சொல்ல வரான்னா, நீங்கள் வீட்டு வேலையும் பகிர்ந்துக்கிடுங்க, நீங்கள் வீட்டை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க, அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்களோட ட்ரைனிங்கில் மட்டும் ஃபுல் ஃபோக்கஸாக இருங்க. இதை சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி. அதே நேரத்தில் நம்ம பியூரிஃபிகேஷன் மேஜிக்கை ரொம்பவே பெரிய அளவில் போட்டிருந்தாலும் அது கண்டிப்பாக 3 மாதம் தான் தாங்கும். ஆனால் நம்மளோட மந்திரவாதிகள் எல்லாருமே இப்போ ரொம்பவே வீக் ஆகிட்டாங்க. அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு கண்டிப்பாக 3 மாதம் ஆயிரும். பியூரிஃபிகேஷன் மேஜிக் போட்டிருக்கிறதுனால இப்போ நம்ம டீமன்ஸ்கிட்டேருந்து ரொம்பவே சேஃபாக தான் இருக்கும். ராஜாவும் படுத்த படுக்கையாக இருக்கிறதுனால நம்ம பிரின்சஸ் தான் இப்போ ஃபுல் பொறுப்பையும் எடுத்துக்கிட்டா. அப்போ அந்த பிரின்சஸும் வேலையா இந்த நாட்டோட ஹீரோன்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கானே, அவனை அந்த பதவியிலேருந்து எடுத்துருங்க. இந்த நாடு ஒரு ஆபத்தில் இருக்கும்போது அவன் கோலை மாதிரி போய் உள்ளே ஒளிஞ்சுக்கிறான், அவன் இந்த நாட்டுக்கு தேவையே இல்லை. அதே நேரத்தில் டார்க் ஆர்மியோட எதிர்த்து சண்டை போட வேறு ஹீரோ யாரையும் சமன் பண்ண போகிறீங்களா? இப்போ இருக்க நம்ம நிலைமையில் அதை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத அஷிராஸ் கிட்ட தான் கேட்கணும். அதே நேரத்தில் இந்த ஹீரோவோட பதவி போனதுனால அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் இவனை மதிக்கவே இல்லை. நான் ராஜாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவீரன்டா, என்னையெல்லாம் இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க, டார்க் ஒன்றை எதிர்க்கிறதுக்கு என் காலில் தாண்டா வந்து விழணும், அப்போ நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கத்துறான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும், ஃபென்ரியஸ் தூங்கிட்டியா? இல்லை முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஏன் எதுவும் வேணுமா? நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க. ஃபென்ரியஸ் ஆனா உங்களுக்காண்டி என்ன வேணாலும் செய்வேன். நான் அவங்ககிட்ட முதலே சொன்னேன்னு நீ ஹியூமன்ஸோட வாழ பழகிக்கணும், ஆனால் உனக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் இந்த வீட்டையும் என்னையும் நீ ரொம்பவே நல்லா பார்த்துக்கிற, உனக்கு எப்படி நன்றி சொல்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போதே அவள் தூங்கிடுறான். இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் பீஸ்ஃபுல்லான லைஃப்லேயே இருக்கேன். நான் மட்டும் தனியாக இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த லைஃப் கிடச்சிருக்காது. அடுத்த நாள் காலையில் டேட்டிங்கை பற்றி பேசவும் நம்ம ஃபென்ரியஸ் ரொம்பவே ஹாப்பியாகிடுறா. டேட்டிங்னா அந்த கை கோத்துட்டு நடக்கலாமே, அதானே? கிட்டத்தட்ட அதுவும் தான். நீங்கள் இந்த வீட்டு வேலையெல்லாம் கண்டுக்காதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அப்போ நம்ம ஹீரோவும், இது கேட்க நல்லா தான் இருக்குது, நீங்கள் வைக்கப்படுறீங்களா? உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிட்டே, போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். விஷயம் ரொம்பவே ஆசையாக கேட்க நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். நீங்கள் ரொம்பவே சாப்பாடு நல்லா இருந்துச்சுல, சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். வெளியூர் சாப்பிட்ற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டை பார்த்துப்பாங்க, அதனால் நமக்கு டைம் நிறையாவே இருக்குது, வாங்க எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம். அப்போ நம்ம ஹீரோவும், உனக்கு பிடிச்சது எதாக இருந்தால் சொல்லு, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு கேட்கவும் அவள் ரொம்பவே ஹாப்பியாகிடுறா. இதுக்கு முன்னாடி யாருமே எனக்கு எதுவும் வாங்கி தந்ததில்லை அப்படின்னு. அதே நேரத்தில் ஒரு கடையில் இருக்க பொருளெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்குறா. இது நேச்சுரலாக கிடைக்கிற ஜெம் ஸ்டோன்லேருந்து தயாரிக்கிற ஜுவல்ஸ் தான், உங்கள் ஒய்ஃபுக்கு இதை வாங்கி கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ நம்ம ஹீரோவும் ஒரு ஸ்டோன் எடுத்து, இது உனக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல, எனக்கும் இது பிடிச்சிருக்கு அப்படின்னு அவளும் சொல்கிறான். வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம ஹீரோயினும் அந்த ஜெம்மையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம பெலிரோஸா கேட்கவும்,
நான் கேட்டதுக்கு என் ஹஸ்பண்ட் இதை எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவங்களோட டேட்டிங் நல்லா தான் போயிருக்கும் போல். இவங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தாலும் பொறாமையாக வேற இருக்கே அப்படின்னு 4 பொண்ணுங்களும் சொல்லுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிஷும் ராத்திரி போல் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து படுத்துக்கிறா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆனாலும் சரி பரவாயில்ல, இன்னைக்கு பூரா அலைஞ்சதுனால தூங்கட்டும் அப்படின்னு விட்டுடுறான். சரிதான், இன்னைக்கு நான் தூங்கின மாதிரி தான். பிரின்சஸ்னால தான் இவனோட பதவி போணுச்சு அப்படிங்கிறதுனால இவன் ரொம்பவே கோபமாக இருக்கான். ராஜா இல்லாத நேரமாக பார்த்து இவன் என்ன வேணாலும் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கா போல். அப்போ அந்த பொண்ணும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஹீரோ அப்படின்னு கேட்க, நீ என்னை அப்படி கூப்பிட்டு தான் ஆகணுமா? நீங்கள் திரும்பவும் ஹீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நாங்கள் உங்களை அப்படியே கூப்பிட்டுக்கிறேன். நீ கரெக்டாக தான் சொல்கிற. இந்த உலகத்தில் நான் சாதாரணமாக மனுஷனாக இருக்கிறதுக்கே விரும்பவே இல்லை. டார்க் ஒன்றை எதிர்த்து தோக்கடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஏதாச்சும் எனக்கு வேணும். என்னால் பண்ண முடியாத மேஜிக்கெல்லாம் அவன் பண்ணுறான். எனக்கும் அது மாதிரி பவர்ஃபுல்லான மேஜிக் வேணும் அப்படின்னு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு வாய்ஸ் கேட்குது. உனக்கு பவர் வேணுமா அப்படின்னு இவனுக்கு மட்டும் அந்த வாய்ஸ் கேட்குது. நீ என்னை ரிலீஸ் பண்ணியனா உனக்கு வேண்டிய பவரை நான் தரேன். அந்த வாய்ஸ் பக்கத்தில் ரூமில் இருக்க ஒரு ஸ்வாடுகிட்ட இருந்து தான் கேட்குது. என்னாச்சு ஹீரோ சார், பதவி போனத்தில் பைத்தியமாயிட்டீங்களா அப்படின்னு கேட்க, உனக்கு இந்த வாய்ஸ் கேட்கலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஸ்வாடும் உனக்கு என்ன பயமாக இருக்கா அப்படின்னு கேட்க, எனக்கு பயமா அப்படின்ட்டு அந்த ஸ்வாடை அவன் எடுத்துடுறான். அடுத்த செகண்டே அந்த ஸ்வாட்லேருந்து ஒருத்தி வரா. நான் தான் ஹியா, லைட் அண்ட் டார்க்னஸ். என்னை யார் இந்த ஸ்வாட்லேருந்து ரிலீஸ் பண்ணது? நீ நினச்சது கரெக்டு தான், நான் தான் உன்னைய ரிலீஸ் பண்ண ஹீரோ. அப்போ ஓகே, உனக்கு நான் ஒரு 3 விஷ் தரேன், எது வேணாலும் கேட்கலாமா? நீ என்ன கேட்டாலும் உனக்கு கிடைக்கும். இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு விஷன்னு நான் இவனும் ஆரம்பிக்கிறான். அதை நமக்கு என்னென்னு காட்டலை. அதே நேரத்தில் பிரின்சஸை காட்டுறாங்க. இந்த நாட்டோட இளவரசியே என்னை வந்து பார்க்குறாங்கன்னா நிலமை ரொம்பவே மோசமாக தான் இருக்குது, என்னன்னு சொல்லுங்கள். பிரின்சஸும் நடந்ததும் சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நீ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறா. பேசிகிட்டு இருக்கும்போதே எல்லாரோட கழுத்துலையும் ஒரு காலர் வந்து மாட்டிக்கிடுது. இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத போய் அண்டர் கிரவுண்டில் போய் பாருங்கள் அப்படின்னு பிரின்சஸும் சொல்கிறா. அந்த பாட்டியும் இது ஜீனியோட ஒரு சாக்ரிஃபைசர் காலர் தான், நம்ம ஆசைப்படுறத அது கொடுத்துட்டு அதுக்கு ஈடான எதையாச்சும் அது எடுத்துக்கும். பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டோட ராஜா டார்க் ஒன் சாகணும் அப்படின்னு அந்த ஜீனிக்கிட்ட வேண்டும் போது அந்த ஜீனியும் இந்த நாட்டில் உள்ள பல பேரை கொண்டுட்டு, அதனால அந்த ஜின்னை அண்டர் கிரவுண்டில் சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போனா நம்ம எல்லோரும் சாக போகிறோமா? அந்த விஷ் நிறைவேற வரைக்கும் நம்ம இன்னும் சாக மாட்டோம். அப்போ நம்ம பிரின்சஸும் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட கேட்க, அவங்களும் அவங்களோட மேஜிக் யூஸ் பண்ணி இந்த உலகத்தில் ஆல்ரெடி இந்த ஹீரோ சமன் பண்ணப்பட்டுட்டாரு, அவரை நீங்கள் போய் சீக்கிரம் கண்டுபிடிங்க. அப்போனா அது அந்த அட்வென்ச்சராக இருக்க ஃப்ளியோவாக தான் இருக்கணும் அப்படின்னு அங்கே இருக்க ஒருத்தன் சொல்கிறான். நம்ம ஆட்களெல்லாம் விட்டு அவரை தேட சொல்கிறேன். இல்லை, நம்மளே போய் நேராக பேசினா தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயினையும் சொல்கிறான். ட்ராகன் ஸ்கேல்னால செஞ்ச ஷீல்டா? இது ரொம்பவே நல்லா இருக்கே. அப்போ நான் சரியான ஆள்கிட்ட தான் கொண்டு வந்திருக்கேன் போல். ட்ராகன்ஸோட மீட்டு கிடச்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது உனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ரொம்பவே சீக்ரெட்டான இடத்துலேருந்து கொண்டு வந்தேன். உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லு, நானே இதை காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி எனக்கு இன்னும் நிறையா கொண்டு வர சொல்லு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானே இதை உங்களுக்கு நிறையா கொண்டாந்து தரேன். அப்போ நம்ம ஹீரோவும், நான் இப்போ தான் புதுசாக இந்த ஊருக்கு வந்திருக்கேன், எனக்கு பொருட்கள்லாம் விற்கிறதுக்கு ஒரு பார்ட்னர் வேணும், நீங்களே இதை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஷார்ப்லேயோக்கு ரொம்பவே திறமை இருக்குது. ட்ராகன் ஸ்கேல்லேருந்து ஷீல்டை செஞ்சு அதை யார்கிட்ட எப்படி விற்கிறதுன்னு வரைக்கும் இவருக்கு தெரிஞ்சிருக்கே. இப்போ நம்ம ஹீரோயினும் அவர் ஆல்ரெடி இந்த வேலை தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதை பார்க்க எனக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது. உனக்கு எவ்வளோ தைரியம்? இல்லை நான் அப்படி சொல்ல வரல, எனக்கும் அது மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். ஓ இவ்வளோ தானே, உனக்கு ஏற்ற ஆள் தான் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நம்ம கோர்ஸில் சொல்ல இவளுக்கு மனசே உடஞ்சிருது. சரி, அந்த ட்ராகன் ஸ்கேலை விற்றுட்டீங்களா? விற்றுட்டேன், நல்ல விலைக்கே தான் விற்றுருக்கேன். நல்ல கடையாக காமிச்சதுக்கு ரொம்பவே நன்றி பெலிரோசா. நான் நைட்டாக இருந்தப்போ இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கேன், அதனால தான் இந்த இடத்த பற்றி சொன்னேன். அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினையும் நீங்கள் நல்லாவே அந்த கடைக்காரன்ட்ட பார்த்து என்ஜாய் பண்ணி நல்லாவே தெரிஞ்ச வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்றாவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்போ அவளும் நம்ம டேட்டிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது. ஒரு ஜென் உங்களை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் பின்னாடி வந்து நிற்கிறா. அப்போ நம்ம ஹீரோயினையும் இவள் யார் புதுசாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் தான் ஃப்ளியோவான்னு அவள் கேட்குறா. ஆமாம், நான் தான் ஃப்ளியோ. அப்போ தான் அந்த ஹீரோ என்ன ஃபஸ்ட்டு விசா கேட்டிருக்கான் அப்படின்னு காட்டுறாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு விசா நான் இவ்வளோ அசிங்கப்பட்டு கேவலப்பட்டதுக்கான காரணமாக இருந்த அந்த ஃப்ளியோ சாகணும். அப்போ அந்த ஜின்னும் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோயின் டக்குன்னு குறுக்க போந்து அந்த அட்டாக்கை வாங்கிடுறா. அச்சோ, ஃபஸ்ட் அட்டாக் தப்பாக போயிட்டு போலையே, அடுத்தது இப்படி இருக்காதுன்னு நம்ம ஹீரோவை தொடர்ந்து அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் ஹீலிங் பண்ணலான்னு பார்த்தா அது ஒர்க்கே ஆகலை. ஹீலிங் பதிலாக வேறு எதாவது மேஜிக் இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகலை. அப்போ இந்த ஸ்பெல்லை நான் பயன்படுத்த வேண்டியதான்னு ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணேன், அப்போயும் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகலை. சிஸ்டமும் இந்த ஸ்பெல்லை காப்பி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீ இப்படி பண்ணதுக்கு கண்டிப்பாக வருத்தப்பட போகிற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறதுலையே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இன்றைக்கி நாம் பார்த்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்,
கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.